நம்மக்கிட்ட சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்டில் வச்சுக்கோ, ரைட்டில் வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காதீங்க. என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? சும்மா கேளு. திருக்கோயில் மிக சிறப்பாக சூப்பராக நடந்துருக்குது. உண்மையிலே சொல்றேன், நம்ம தூத்துக்குடி மாவட்டம்னாவே திருச்செந்தூர் பக்கத்தில் உடன்குடியோ அது ஒரு தனி சிறப்பு இந்த கிராமத்தில். ஓகேவா? என்ன ஃபுல் பேமெண்ட்டா? ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன படிக்கணும்? இது எல்லாமே அவர் செக்ஷனுங்க. அவர் தான் கரெக்டாக இருப்பார். இது கரெக்டான ஆள் அவர் தான். இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல மாவட்டமும் சரி, குற்றாலமும் சரி, நிறைய ஷூட்டிங் ப்ரோக்ராமாக வந்திருக்கேன். உண்மையிலே இந்த சைட்லாம் வந்து உண்மையிலே ஊரும் அழகாக பசுமையாக இருக்கும். மக்களும் அருமையான அன்பானவங்க, பண்பானவங்க, உண்மையிலே அருமையான மக்கள். உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இனிய நண்பர், பேச்சிலையும் சரி, பாட்டு பாட்டுக்கும் சரி, மக்களை அன்போடு கட்டி போடுற ஒரே ஆள் என்ன? அது எஸ்ஆர் சந்திரன் மட்டும்தான். அவர் வந்து இந்த இடத்துல உங்களெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இனிய நண்பர் எஸ்ஆர் சந்திரன் அவர்களுக்கு ஸ்டார் லைட் இன்னிசை குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. முக்கியமாக வந்து இன்னைக்கு எல்லாருமே நம்ம கூட இருக்கோம்னா விழாக்குழுவர் சந்திரபோஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நீங்க திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. வடிவேல் சார் கூட லாரி டிரைவரா வருவேன், போலீஸா வருவேன், கலைத்துறை அமைச்சரா வருவேன், திருடனா வருவேன், திருடர். வடிவேல் சார் படத்தில் பேரு கூட பிடிச்சிட்டாங்கன்னு வருவேன். அப்போ அந்த காமெடி அப்புறமா என் கண்ணுக்கு வண்டா தெரியும், கம்பளி பூச்சா தெரியும், செஞ்சால நடிப்பேன், உருட்டுக்கட்டை நடிப்பேன். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம நானும் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கேன். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவருக்கு முன்னாடி எஸ்ஆர் சந்திரன் சொன்ன மாதிரி நான் டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2009 வருஷம் முன்னாடி ஜாலியா இருக்கும். உங்களுக்காக தானே இந்த ப்ரோக்ராமே. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை தான் என்ஜாய் தான் வாழ்க்கை. ஓகேவா? சூப்பர். அது இந்தியாவுடைய முதுகெலும்பே இணைஞ்சிருக்க தேவையா? வாலிபர்கள் தான் எல்லாம் ஜாடி. ஓகேவா? அருமையான ரசிகர்கள், சூப்பரான ரசிகர்கள். அதே மாதிரி விஜய் டிவில சூப்பர் ஜாடின்னு ஒரு நிகழ்ச்சி. நல்ல கை தட்டுங்க, நல்ல ரசிங்க, நல்ல சிரிங்க. இந்த சுகர் பிரஷர்லாம் வராது. டாக்டர்கிட்டே போவோம். மீண்டும் மனசு ரிலாக்ஸா இருக்கணும்னா என்ஜாய் பண்ணுங்க. டென்ஷன் 24 மணி நேரம் டென்ஷனே இருக்காங்க. அது உயிர் கொடுத்த தாய், உலகத்தை காட்டியவர் அப்பா, வாழ்க்கை கொடுத்தவ மனைவி, நம் திறமைகளை வெளிக்கடந்து குரு. தயவு செய்து இவங்களை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு முழு மனிதனா வாழலாம் சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.